ஹீலிங் பண்ணுறப்ப நம்ம மெடிசின் எடுத்துக்கலாமா, இல்லை மெடிசின் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆரம்ப நிலையில் நம்மளுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எனர்ஜியில் நம்மளோட உடம்புல ஒரு விதமான வலி இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறப்ப நம்ம ஒரு செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம், இல்லை ஹீலர் மூலிமா நம்ம ஹீலிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஹீலிங் கொடுக்குறோம், டியூரிங் த கீமோ தெரப்பி கொடுக்குறப்ப ஒரு ஹீலிங் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க அதை எடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி அவங்க கீமோ முடிஞ்சு அவங்களோட ரெஜுவினேஷனுக்காக நம்ம ஹீலிங் கொடுக்குறோம். அதாவது ஆஃப்டர் த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் அவங்க ஒரு மல்டிவிட்டமின்ஸோ இல்லைனா வேறு நேச்சுரோபதி மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவங்களோட செல் ரெஜுவினேஷனுக்கு அது ரொம்ப தேவைப்படும். ஸோ நம்ம ஹீலிங் பண்ணுறப்ப அந்த மெடிகேஷனையும் சேர்த்து பண்ணுறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி இருக்கும். அதனால் அந்த மெடிசன் வேணும் வேண்டாங்கிறத அந்த டாக்டர்ஸ், அவங்களை யார் ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதோட பேரலலாக நம்ம ஹீலிங்கை நிச்சயமாக எடுக்கணும். அப்படிங்கிறப்ப வேகமாக உங்களுக்கு குணம்